ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீலாகில் மதியம் என்ன சமையல்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. பீக்கங்காய் பருப்பு போட்டு செய்கிறதுக்காக பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது துவையல் பண்ண எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பு எப்பயும் போல் சாம்பாருக்கு நம்ம வேக வைக்கிற மெத்தட் சொல்லியிருக்கேன். அதேமாரி பருப்பு, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு விசில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நம்ம இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் 1.5 டம்ளர் ரைஸு ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இன்னொரு ஸ்டவ்வில் சாதம் வச்சுக்கலாம். நான் எப்பயுமே புழுங்கலரிசி தான் சாப்பாட்டுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். என்னைக்காவது பச்சரிசி யூஸ் பண்ணுவேன். வெள்ளை பொங்கலும் பண்ணுவேன் பச்சரிசியில். இது இந்த 1.5 டம்ளர் ரைஸ்க்கு நான் டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிப்பேன். ஏன்னா அரிசி ரொம்ப பழசு எங்களுது, நல்ல சாதம் உபரி ஆகும். அதனால் 2 மடங்கு தண்ணி வச்சுக்குவேன். வாங்க இதையும் க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கலாம். சாதம் எப்பயுமே நான் 5-6 விசில் வைப்பேன். அப்போ தான் நல்லா சாதம் சாஃப்டாக இருக்கும். எங்களுக்கு அப்படி சாப்பிட்டு பழகிடுச்சு. தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். போட்டு விசில் வச்சுட்டேன். பருப்பு விசில் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதமும் ஒரு 4-5 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன். முதல்ல நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது துவையல் பண்ணிக்கலாம். அதுக்காக பச்சை மிளகாய் ஒரு 4 சும்மா கீறிக்கிறேன். ஏன்னா அப்படியே போட்டு வதக்கினா வெடிக்கும். அதனால் கீரி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், இதையும் உரிச்சிட்டு ரஃப்பாக பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வதக்கிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். பொடியே தேவையில்லை, அதனால் பெருசாக கட் பண்ணிக்கலாம். கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நடுவில் இருக்கிற அந்த கட்டமாக இருக்கிறத எடுத்துகிட்டு நான் கட் பண்ண போகிறேன். வதக்க போகிறதுனால பெருசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கீரையை நான் நல்லா 3 வாட்டி அலசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மண் இருக்கும். 3 வாட்டி நல்லா அலசிக்கிங்க. அதேமாரி கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இதை வதக்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய் தள்ளிட்டேன். புளி கொஞ்சம் சேர்த்துட்டேன். துவையலுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். நான் முதல்ல பருப்பு போட மறந்துட்டேன், உளுத்தம் பருப்பு. அதனால் வெங்காயத்தை ஒதுக்கிட்டு எண்ணெயில் உளுந்தை சேர்த்துட்டேன். அது பொன்னிறமாக ஆகட்டும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பொன்னிறமாகிடுச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு தேவையான தேங்காவை பீஸாக கட் பண்ணி அதை சேர்க்க போகிறேன். இன்றைக்கி மதியம் சமைக்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 1 மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவசரமாக அதை வீலாக் பண்ணுறேன். நான் பருப்பு ஆவி அடங்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அலசி வச்சுருக்க கீரையை சேர்க்க போகிறேன். கீரை போட்ட உடனே நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுப்பேன். ஏன்னா நம்ம செய்கிறது சமையல் வேகவும் செய்யணும். ஆனால் அந்த நிறமும் ரொம்ப மாறக்கூடாது.
அதனுடைய ஹெல்த் வந்து நமக்கு அப்படியே கிடைக்குன்றதுனால நான் அது மாதிரி பண்ணுவேன். மோஸ்ட்லி சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த கீரை வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ வந்து நிறம் மாறாது. ஆல்ரெடி இந்த துவையல் வந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின கீரையை ஆற வச்சுருக்கேன். ஆறினோடனே நம்ம துவையல் அரைச்சிக்கலாம். இப்போது சாதம் வந்து ஆவி அடங்கிட்டு ரெடியாக இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் பேக்கில் இதை மாற்றி வச்சிடலாம். எப்பயுமே சாதம் வந்து குக்கர்லேயே இப்படியே வச்சோம்னா கெட்டியாக பாறை மாரி ஆகிடும். பாருங்கள் சாதம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து சேர்த்தா தான் இந்த நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஜீரணமும் சீக்கிரம் ஆகும். ரொம்ப வேகமாக விதையாக சாப்பிட்டா வயிறு தொந்தரவு பண்ணோம். குக்கர் சாதத்தை எப்பயுமே மாற்றி வச்சுருங்க. இதுலேயே பாத்திரத்தில் குக்கர்லேயே வச்சிங்கன்னா பாறை மாதிரி கெட்டியாக ஆகிடும் ரைஸ். நான் இப்போ வந்து இது ஹாட் பேக்கில் மாற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பீக்கங்காவுக்கு ரெடி பண்ணுறேன். இதுக்கு 2 வெங்காயத்தை ரெடி பண்ணுறேன். இப்போ வர வெங்காயம்லாம் ஒன்றும் சரியில்லை. தக்காளியும் சரியில்லை. தக்காளியும் மேலே நல்லாயிருக்கு. கட் பண்ணிங்கன்னா உள்ளே அழுகல் வாடை அடிக்குது, புழு இருக்குது. வெங்காயமும் அப்படி தான். உரிச்சோம்னா அப்படியே தோல் மாதிரியே வளவளான ஒரு தன்மையோடு இருக்குது. என்னன்னே தெரியல. ஒவ்வொரு நாள் வர்றது, ஒவ்வொரு சீசனில் வர்றது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் பீக்கங்காவை 2 சைடும் கட் பண்ணிவிட்டு கத்தியில் பின்புறம் வச்சு நான் அந்த முனையை மட்டும் அப்படியே சீவ போகிறேன். ரொம்ப அந்த பச்சையத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த முனையை மட்டும் லைட்டாக சீவி எடுக்க போகிறேன். கத்தி பின்புறம் வச்சிங்கன்னா காய் வந்து வெட்டி இதாகாமல் வேஸ்ட் ஆகாமல் அந்த இதை எடுக்கலாம் நம்ம. அதனால் அப்படி எடுத்துக்கிறேன். காயோட எட்ஜில் வர வர நார் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லாவே எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு அந்த நார் அதிகமாக இருக்கிறத எடுத்துகிட்டு கம்மியாக இருக்கிறத அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம். நார் சத்து நமக்கு தேவை தான். அதனால் மோஸ்ட்லி ரொம்ப நீளமாக இருக்கிறத எடுப்பேன். சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதா விட்டுருவேன் நான். இப்போது இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கழுவிட்டு வந்துட்டேன். பீக்கங்காய்க்கும் தேங்காய் தேவை அதுவும் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்து வேக வச்சு தான் கடைய போகிறோம். ரொம்ப குட்டி பீஸும் இல்லாமல் பெரிய பீஸும் இல்லாமல் நம்ம சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். டக்கு டக்குன்னு டைம் ஆயிடுச்சு, அதனால் டக்கு டக்குன்னு கட் பண்ணுறேன். ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணுலாம் பயங்கரமாக அந்த பீஸ் வந்து கரெக்டாக போடுவாள். எந்த காய்கறி நறுக்குனாலுமே நான் நேரத்தை அந்த மாதிரி கட் பண்ணிப்பேன். பெருசாக வேணும்னாலும் ரஃப்பாக கட் பண்ணிப்பேன். டைம் ஆகிடுச்சுன்னா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சமைச்சிருவேன். அது எப்பயுமே டைம் எடுத்து தான். ரொம்ப பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்து பண்ண மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அவள் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் பண்ணுறது நான் டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணுவேன். அதுமாரிலாம் அவளுக்கு பிடிக்காது. இது தக்காளி இவ்வளோ பெரிய தக்காளி தேவையில்லை. அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பீஸ் ஒரு சைடு எடுத்துகிட்டேன். நான் ரொம்ப போட்டனாலும் அதோட டேஸ்ட் டிஃபர் ஆகும். இப்போ வேக வச்ச பருப்பை நான் அந்த குழம்பு வைக்கிற டேக்ஸால் போட்டுட்டேன். இது கூட பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி மட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா வேக வைக்க போகிறேன். ஏன்னா தக்காளி வெங்காயமும் முதல்ல வேகட்டும், அதுக்கப்புறம் காய் போட்டுக்கலாம்.
வச்சு ஆன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஆறிச்சு. மிக்சியில் சேர்த்துட்டேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம். அதாவது நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் அம்மியில் அரைச்ச மாதிரி அந்த டேஸ்ட்டு ஓரளவு நமக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு, ரொம்ப இதாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சிருக்கேன். இது டிஃபனுக்கும் நல்லா சூட் ஆகும். சாப்பாடுக்கும் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோமா அப்படி இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இதனோட வீடியோ பார்த்து. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு வேக வச்சது நல்லா கொதி வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி. இப்போ நம்ம கட் பண்ண பீக்கங்காவை சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். வேகட்டும் கொஞ்சம் நேரம். சிம்மில் வச்சுட்டேன் இப்போ நான். அதுக்குள்ளே அது வேகிறதுக்குள்ளே துவையில் நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டேன். கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி துவையில் அதில் சேர்த்துட்டு 2 பெரட்டு ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு இதை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த நிறம் மாறாது. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி. இது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பீக்கங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இந்த பீக்கங்காய் கூட இருக்கிற இந்த பருப்பு தண்ணியை வடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதில் எக்ஸஸாக இருந்த இந்த பருப்பு தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். கடாய் சூடாக இருக்கக்குள்ள இதுக்கு தேவையான தேங்காவை கட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு பூவாட்டம் அடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம பொரியல் கடிக்கிற மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். பொரியலுக்கு நம்ம பூவாக அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துட்டு தாளிச்சிக்க போகிறேன். கடுகு அண்டு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அதில் நல்லா வறுபட்டுருச்சு. தாளித்து கொட்டிக்கிறேன். தாளிப்பை உடனே ஒரு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த வாசனை அதுக்குள்ளாரே அடங்கிடும். நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சு அந்த தேங்காயும் சேர்க்குறேன். தேங்காய் பூவையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். ஒரு கடைஞ்சிட்டு இப்போ உப்பு சேர்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடைஞ்சிட்டு அப்புறம் உப்பு சேர்த்தா நல்லா மசியும்.
அதனால் உப்பு அப்புறமே சேர்க்குறேன். இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சையாக சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கடைஞ்சாச்சு, மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இருத்து வச்ச பருப்பு தண்ணியும் அதில் சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பீக்கங்காய் பருப்பு கடையல் ரெடி. நல்லா நைஸாக வச்சு பாருங்கள். நல்லா நெய் விட்டு சாப்பிட்டோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே பீக்கங்காவை புளி போட்டோம், நம்ம தேங்காய் இல்லாமல் பருப்பு இல்லாமல் புளி போட்டு கடையெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக தயிர் தாளிச்சிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தயிரில் வந்து கொட்ட போகிறேன். தயிர் நல்லா தாளிச்சிட்டு, இளம் தயிரை தாளிச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது. அடுத்த வீலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.